அத்தை மாறே மாமா மாறே உங்களுக்கு தெரியுமா? அசைவ உணவு கேடு என்று உங்களுக்கு புரியுமா? சொல்றேன் கேட்டுக்காங்க. அத்தை மாறே மாமா மாறே உங்களுக்கு தெரியுமா? அசைவ உணவு கேடு என்று உங்களுக்கு புரியுமா? கொழுத்த இறைச்சி இதயத்துக்கு கொலஸ்ட்ரால்னு தெரியுமா? வாழ்நாளே குறைவதற்கு இதுவே காரணம் புரியுமா? புரியுமா? அத்தை மாறே மாமா மாறே உங்களுக்கு தெரியுமா? அசைவ உணவு கேடு என்று உங்களுக்கு புரியுமா? தாத்தா மாறே பாட்டி மாறே உங்களுக்கு தெரியுமா? உடற்பயிற்சி நீடிய வாழ்வு என்னும் ஒன்ன புரியுமா? தினமும் கொஞ்ச தூரம் நடங்க. தாத்தா மாறே பாட்டி மாறே உங்களுக்கு தெரியுமா? உடற்பயிற்சி நீடிய வாழ்வு என்னும் ஒன்ன புரியுமா? காலையும் மாலையும் எல்லா நாளும் பயிற்சி செய்யணும் தெரியுமா? அதுவேதான் நம்ம உடம்ப சிறந்ததாக்கும் புரியுமா? அண்ணன் மாறே அக்கா மாறே உங்களுக்கு தெரியுமா? தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்பதுதான் புரியுமா? ஒரு நாளைக்கு 2 லிட்டரு. அண்ணன் மாறே அக்கா மாறே உங்களுக்கு தெரியுமா? தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்பதுதான் புரியுமா? 2 லிட்டர் தினமும் என்று சொன்னார் நம்ம மருத்துவர். இது குறைந்தாலே சிறுநீரகம் அடைச்சி போகும் புரியுமா? காசுள்ளோரே இல்லாதோரே சான்றோ சொல்ல கேளுங்க. காலை நேர சூரிய வெளிச்சம் நல்லது என்று சொன்னாங்க. காலை வெயில் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க.
காசுள்ளோரே இல்லாதோரே சான்றோ சொல்ல கேளுங்க, காலை நேர சூரிய வெளிச்சம் நல்லது என்று சொன்னாங்க. வைட்டமின் டி சத்து அதுல உள்ளது என்று சொன்னாங்க. இதை என்னாலும் பெற்றுக்கொண்டால் ஆரோக்கியம் தானுங்க. கிருமி போகவும் புதிய உணர்வு பெருகவும் உந்தன் மேனியும் நல்ல பளபளக்கவும். கிருமி போகவும் புதிய உணர்வு பெருகவும் உந்தன் மேனியும் நல்ல பளபளக்கவும். சிருஷ்டிகரின் நல் மருந்து இளவையிலாவும் தவறிடாமல் பெற்றிடனும் நோயில்லாமல் வாழணும். தவறிடாமல் பெற்றிடனும் நோயில்லாமல் வாழணும். கற்றோரே கல்லாதோரே உங்களுக்கு தெரியுமா, புலனடக்கம் வேண்டும் என்று உங்களுக்கு புரியுமா? கண்டதையும் குடிக்காதீங்க ஐயா. கற்றோரே கல்லாதோரே உங்களுக்கு தெரியுமா, புலனடக்கம் வேண்டும் என்று உங்களுக்கு புரியுமா? பீடி சிகரெட் வெற்றிலை வாக்கு கஞ்சா போதை வகைகளும் தேயிலை காப்பி பிராந்தி விஸ்கி எல்லாம் நம்மை கெடுக்குமே. சொன்னா கேளுங்கய்யா. அடக்கமில்லையே நமக்கு கெடுதல் நேருமே. தன்னை அடக்கி வாழ்ந்தாதான் நல்ல வாழ்வு சேருமே. அடக்கமில்லையே நமக்கு கெடுதல் நேருமே. தன்னை அடக்கி வாழ்ந்தாதான் நல்ல வாழ்வு சேருமே. தன்னடக்கமும் நாவடக்கமும் போற்றி காக்கணும். இயேசு போல அடக்கமாக என்று வாழ பழகணும். இயேசு போல அடக்கமாக என்று வாழ பழகணும். நாட்டுப்புறமே நகர்ப்புறமே உங்களுக்கு தெரியுமா, அனைவருக்கும் சுத்த காற்று வேண்டும் என்று புரியுமா? சுத்தம் சுகம் தருங்கய்யா. நாட்டுப்புறமே நகர்ப்புறமே உங்களுக்கு தெரியுமா, அனைவருக்கும் சுத்த காற்று வேண்டும் என்று புரியுமா? மூச்சு பயிற்சி தினமும் செய்வது நல்லது என்பாங்க. கிருமி இல்லாத சுத்த காற்றை தினமும் பெறணும் என்பாங்க. அசுத்த காற்றினால் நுரையீரல் கெடுமையா. காச நோய்களும் தொற்றி பிடிக்குமே ஐயா. அசுத்த காற்றினால் நுரையீரல் கெடுமையா. காச நோய்களும் தொற்றி பிடிக்குமே ஐயா. அனுதினமும் சுத்த காற்றை தேடிக் கொள்ளணும். சுத்த காற்று இல்லா இடத்தில் நமது வாழ்வை தவிர்க்கணும். சுத்த காற்று இல்லா இடத்தில் நமது வாழ்வை தவிர்க்கணும். உழைப்போரே கடினமாக உழைச்சு ஓஞ்சி போனவரே, உழைத்த பின்பு ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை மறவாதே. 6 நாள் வேலை செய்யுங்க, ஒரு நாள் கண்டிப்பா ரெஸ்ட் எடுங்க. உழைப்போரே கடினமாக உழைச்சு ஓஞ்சி போனவரே, உழைத்த பின்பு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை மறவாதே. 6 நாள் தான் வேலை என்று உங்களுக்கு தெரியுமா? 7ஆம் நாளில் வேலை இன்றி ஓய்வெடுக்கணும் தெரியுமா?
எந்த காலத்தும் இவை மாறாது